கிராணி இல்லாமல் எல்லாம் வந்து கிராணியோடு விளாண்டுருக்கீங்க. கிராணி இல்லாமல் எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், லாஸ்ட்லேருந்து இதை ஒன்று தொட்டிங்கன்னா உண்மையிலேயே கிராணியே இருக்காதுப்பா. நீங்கள் டாட் எது வேணால் வச்சுக்கலாம், ஆனால் கிராணி வரவே வராது. இப்போ நான் இதில் வச்சு மிடில் வைக்கிறேன், லோவில் வச்சுக்கலாம், லோவிலே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் வந்து நான் எப்படி வந்து இதில் மேனேஜ் பண்ணி எப்படி விளாட்றேன்னு பார்ப்போம் வாங்க. இதில் வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியாது. வேணால் ஸ்பைடர் கிட்ட இருக்க சீவர் எஸ்கேப் வேணால் பண்ணலாம். சீவர் எஸ்கேப் தேவையான 3 பொருளை தேடணும். ஃபஸ்ட்டு எனக்கு புக்கு கிடைக்கணும், ஏன்னா ஸ்பைடர் கிட்ட வேறு போகணும். வந்துட்டேன். இங்கே பாருங்க, நான் தட்டி விடுறேன். கிராணி வேகமாக ஓடிடுங்க. கிராணி இல்லை, நான் உங்களுக்கு சுற்றியும் முற்றியும் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஒருத்தருமே இருக்காது. நான் இதெல்லாம் தள்ளி விடுறேன். காக்காக்ஸோரா ஒன்றுமே இல்லை. இது கிராணி எல்லாத்தையும் உஷாராக எங்கேயாச்சும் பதுக்கி வச்சுச்சா? இதெல்லாம் தள்ளி விடுறேன் பாருங்க, வரவே வரல. ரேட்டு டம்முட்டுமே வரையுது. இது வரையும் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. ப்ளே ஹவுஸ் கீ வேணால் கிடச்சிருக்கு. இங்கே கன்னோட பாதி இது இருக்கு, கீழே ஒரு பாதி கன் பார்த்தேன்ல. இன்ஜின் பாட் நம்ம கார் ஸ்கிப் பண்ண தேவையில்லை. புக்கு கிடச்சிருச்சுப்பா. இப்போ நம்ம புக்கு எடுத்து போய் அங்கே வைப்போம். ஓகே, இது இங்கே வச்சுட்டு பயமாக தான் இருக்குது. இதான் கிராணியோட சல்பட்டி. இதில் ஒன்றும் இருக்காது. இங்கே பாருங்க, இதில் போனோம்னா ஒன்றுமே இல்லை. இது ஒரு சீக்ரெட் பேஸு டெடி. இதை வச்சு நான் என்ன பண்ணேன், போடு தூக்கி ஸ்லெண்டினா. கன்னோட பாதி இது கிடச்சிச்சு. இன்னும் நம்ம கன்னு ரெடி பண்ணிடலாம். இது காக்வீல் இருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரிமோட் கிடச்சிருக்கு. அதில் எப்படியும் ஸ்ப்ரே தான் இருக்கும். கிராணி இந்த கூட கிராணி இருக்கும். கிராணி தான் இல்லையே, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இதோடு இந்த ப்ளாகை முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோ போடுறதில் நீங்கள் காத்திருங்க. அடுத்த வீடியோ போடுறதில் இதை பார்ப்போம். டாடா, பை பாய்.